பாருங்கள் இந்த 6 பூ நான் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் பாருங்கள் க்ரீனில் வந்து இந்த கோல்டு கலர் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இதே மாதிரி தான் வரும். இந்த மாடலுக்காக தாங்க இப்படி போடுறோம். இந்த மாடல் கூட போட்டால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இது ரெண்டில் இது ஜாயின் பண்ணிக்கணும். கோல்டில் க்ரீன் ஜாயின் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோல்டில் க்ரீன் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பக்கமும் கலர் வந்து ஒரே மாதிரி வரும். அதனால தாங்க ரெண்டு கலராக ஜாயின் பண்ணுறோம். ஒரு கலர் ஜாயின் பண்ணால் கோல்டே ஜாயின் பண்ணால் அது ஒரு மாடல் வரும். இப்போ இது ஒரு மாடல் வருதுங்கிறதுக்காக இப்படி இந்த ரெண்டு கலர் இங்கேயும் ஜாயின் பண்ணுறேன். இந்த கூட போட்டால் தாங்க இந்த மாடல் தெரியும். நான் நிறைய பூஜை கூட போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு மாடலில் போடுறேன். நான் அடுத்தது ஒரு ஸ்டார் மாடல் இதே டைப்பில் ஸ்டார் மாடல் போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ தவறாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாற்றி மாற்றி 6 ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே 6 வரிசையாக அப்படியே நீங்கள் போடலாம். பாருங்கள் இப்போ கோல்டுக்கு க்ரீன் கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் சின்ன கூடையாக தான் நான் போடுறேன். 60 இன்ச்சு தான் வெட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வேணும்னா இன்னும் சேர்த்தி கூட நீங்கள் வெட்டிக்கலாம். 80 இன்ச்சு கூட வெட்டிக்கலாம். இது சின்ன கூடையாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன கூடையாக தான் போடுறேன். பாருங்கள் இப்போ 6 பக்கமும் போட்டாச்சு. இதே தாங்க இப்படியே நேராக அதே கலர் எடுத்து இன்னும் 5 போடணும். பாருங்கள் இப்போ 2 கோல்டு. இப்போ 6 பக்கம் போட்டாச்சு. இதில் க்ரீன் ஜாயின் பண்ணணும்.
இப்போ நான் இது ஒரு பக்கம் 6 இது எப்படி போடுறேன்னு நான் காட்டுறேன். சுற்றி அதே மாதிரி தாங்க போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது வரிசையாக நான் போட்டுட்டு வரேன். அதே மாதிரி போட்டுட்டு அப்புறம் கூட ரவுண்ட் போட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், இதுலேயே 6 நீளமாக 6 வரும். பாருங்கள், இதில் போடணும். மாற்றி போட்டேன். இப்போ 2வது போடுறேன். அடுத்தது 3வது. இதே மாதிரி 6 3வது போட்டுட்ருக்கேன். இப்போ 4வது ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு பக்கமும் 6 ஒயர். இப்போ கோல்டு கலர்னால் க்ரீன் ஜாயின் பண்ணிக்கோங்க, க்ரீனுன்னா கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கோல்டில் க்ரீன் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். நீளமாக வருங்க. அப்புறம் அதிலேருந்து நாங்கள் சென்டரில் அப்படியே ஜாயின் பண்ணி கூட போடணும். இதுலேயே ரன்னிங் ஒயர் கொடுக்குறதும் இருக்குது. நான் இப்போ கிராஸ் தாங்க இதில் போடுறேன். பாருங்கள், இப்போ 4 1 2 4 இன்னும் 2 ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 3 பக்கம் 6 6 18 ஒயர் ஜாயின் பண்ணணும். நான் 2 ஒயர் வச்சு ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிடுறேன். ஆறு முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ என்ன வந்து இதே மாதிரி சுற்றி போடணும். பாருங்கள், இது 6 ஒரு பக்கம் 6 போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இது 6 வருஷம் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த க்ரீனில் இப்போ கோல்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த க்ரீனில் கோல்டு 6 ஒயர் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். பாருங்கள், மேலே தாங்க அந்த டைமண்ட் மாடல் வரும். கீழே வந்து இந்த மாதிரி தாங்க டபுள் மிக்சிங் கலர் தான் வரும். இப்போ க்ரீனில் கோல்டு போடுறோம். இப்போ பாருங்கள், ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வருது. பாருங்கள்,
நான் அதை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தாங்க சுற்றி போடணும். இப்போ நான் சீக்கிரம் போடுறதுக்காக பாருங்கள் 3 வச்சு ஒன்று கூட ஸ்பீடாக போட்டுடலாம். கூட பாருங்கள் இப்படி ஒன்று போட்டுக்குங்க. அப்புறம் இப்படி போட்டால் குயிக்காக போடலாம். பாருங்கள் இப்படி எடுத்து வச்சு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணுறதுனால மேலே தாங்க மாடல் வரும். இப்போ இது 6 போட்டாச்சு. அடுத்தது க்ரீன் அப்படி மாற்றி மாற்றி போடணும். பாருங்கள் இப்போ இதை நீங்கள் போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் 3 4 கூட இப்படி எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இதை நான் கூடையை முடிச்சுட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இதை அப்படியே ஃபுல் பண்ணிடணும். அதே மாதிரி சுற்றி நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் இது போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் மீதி நான் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ.